அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் இங்கு உண்மையான வெற்றியாளர்கள், இந்த வெற்றியாளர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெற்றியாளர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்றால், மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இவர்களை தான் இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் வெற்றியாளர்களாக அவர்கள் நினைத்து கொள்வார்கள் அதிகபட்சமாக. ஆனால் நல்ல எழுத்தாளர்கள், நல்ல தத்துவ ஞானிகள், அவர்களுடைய சிந்தனை என்பது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெற்றியாளர்களை பற்றிய புரிதல் என்பது பாமரர்களுக்கு ஒரு வகையாகவும், நல்ல படித்த அறிவாளிகளுக்கு ஒரு வழியாகவும் அவர்களுக்கு புலப்படும். இன்னொன்று, இந்த ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு இன்னொரு வழியாக புலப்படும். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த வெற்றி என்பதின் அடையாளம் மாறுபடும். ஏனென்றால் வெற்றி என்பது அவரவர்களுடைய தன்மையை பொறுத்தே இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் எதை வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அதை தான் அவன் வெற்றியாக நினைப்பான். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் அவனுக்கு கிடைக்கலையோ அதையெல்லாம் அடைவது தான் வெற்றி என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்து கொள்வது வழக்கமான ஒன்றாக தான் இருக்குது. இப்போ ஒரு பரம ஏழையாக ஒரு நபர் இருக்கிறார். ரொம்ப மிகுந்த ஏழையாக இருக்கிறார், மிகுந்த வறுமையில் இருக்கிறார். அவர்களுடைய லட்சியம் எப்படி இருக்கும் என்றால், நாம் எப்படியாவது பணக்காரனாகிவிட வேண்டும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சியமாக, வெற்றியாக இருக்கும். இன்னொருவருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். அவர் இயல்பாகவே அவர் தந்தை கோடீஸ்வரராக இருந்தார். அவருடைய சொத்துக்கள்லாம் இவருக்கு வந்துடுச்சு. இவர் எப்படி தன்னை வெற்றியாளனாக கண்டுகொள்வார் என்றால், உலக பணக்காரர்களில் நான் முதல் ஆளாக இருக்க வேண்டும், இல்லாட்டினால் அந்த ஊரில் இருக்கிற பணக்காரர்களே நான் முதல் ஆளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்திலையும் நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு தனி மனிதனோட ஆசையாக இருக்கிறது. எந்தெந்த துறையில் அவர்கள் பணிபுரிகிறார்களோ அந்தந்த துறையில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அவா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்துதான் வருகிறது. இப்படி இந்த வெற்றி என்பது மனிதனை பொறுத்தவரையிலும் பல விதங்களாக இங்கு இருக்குது. என்னதான் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விதத்தில் வெற்றியை தான் முடிவு செய்தாலும், உண்மையான வெற்றி என்பது எதில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோமா அப்படின்னால், அப்படி அறிந்தவர்கள் மிக மிக குறைவானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஏழையாக இருக்கும் மனிதருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராய் ஆகிவிட்டால் அவர் வெற்றி அடைந்ததாகவே உணர்கிறார். ஆனால் அவர் வெற்றி அடைந்துவிட்டு, அப்படி பணக்காரனாக ஆகிவிட்டு, அவர்களுடைய சொத்துக்களை தன் மகனுக்கு கொடுத்துவிட்டு அவர் ஒரு நாள் காணாமல் போகிறார். அவர் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்து விடுகிறார். ஆனால் அவருடைய சொத்து அவர் தன் மகனுக்கு போயிடுச்சு. இவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்தை அவராலேயே அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது சொத்தா
இப்போ இந்த உடலை சார்ந்து முழுமையாக அதை அவரால் அனுபவிக்க முடியவில்லை. அது நிரந்தரமான சொத்தும் அல்ல. இப்போ நிரந்தரமான சொத்து என்பது எதுவாக இருக்கிறது அப்படின்னால் அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கும் பொழுது அவர்களுடைய கம்பெனி எத்தனாவது இடத்தில் இருப்பது என்பது அவர்களுக்கு புரியும். அந்த கம்பெனியை அவர் முதல் நிலையில் கொண்டு வருவதற்காக தான் அவர் முயற்சி செய்வார். இப்படி இந்த ஆசை பெருத்து கொண்டே போகும். இங்கு ஆசையில் உட்பட்டவர்கள் தான் மிக அதிகமான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பேராசை தான், இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் இந்த மனித கூட்டத்தை வழிநடத்தி செல்கிறது. அப்படி இந்த மனித கூட்டம் பேராசையில் சிக்கிக்கொண்டு வாழ்வதனால்தான் பலவிதமான சிக்கல்கள் இங்கு உருவாகின்றன. ஏற்கனவே சித்தர்களும் மகான்களும் சொன்ன மாதிரி இந்த உலகம் மூன்றில்தான் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மூன்று ஆசையும் யார் விடுகிறார்களோ அவர்களே ஞானியாகவும் மகான்களாகவும் மிகப்பெரிய ஆன்மீகத்தில் வெற்றியாளர்களாகவும் இருக்க முடியும் என்பது சித்தர்களுடைய மகான்களுடைய கூற்று. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த பணம், பொருள் இது எல்லாம் நிலையற்ற தன்மையில் உள்ளது தான். ஆனால் இந்த உடலும் மற்றவர்களை பொறுத்தவரையில் நிலையற்ற தன்மையில் உள்ளதாகவே மற்றவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் மறைமுகமாக அது முழுமையான உண்மையாக இல்லை. இந்த உடலை சில நேரங்களில் முழுமையாக அழிக்காமல் வைத்திருக்க நம்மளால் முடியும். அதுக்கு அந்த ஜூ, பிரமிடு அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விதமான திரவங்களை கொண்டு அவர்கள் இந்த உடலை நீண்ட வருடங்களுக்கு, அதாவது ஒரு 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் இந்த உடலை அழியாமல் பாதுகாத்து வைத்திருக்க முடியும். எப்படி அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்தாலும் அந்த செல்கள் இறந்துவிட்டால் அதனுடைய தன்மை அதை விட்டு நீங்குகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதில் நீங்கள் வைத்திருந்தாலும் இந்த உடலாகப்பட்டது அந்த கருப்பு நிறத்தை கண்டிப்பாக சென்றடையும். எந்த ஒரு பொருள் பழசானாலும் அந்த பொருள் அந்த கருப்பு நிறத்தில் அந்த மண்ணாவதற்கான முயற்சியையே, அந்த செயலையே அது ஆகுவதற்கு, மண்ணாவதற்கு அது முயற்சிகளை அது செய்கிறது. மண்ணாவது தான் திண்ணமும் கூட. அப்படி இந்த நிலையில்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களும் இருக்கிறது. அதில் இந்த உடலும் அதை போலதான். ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளால் அதை அழியாமல் வைத்திருக்கலாம். அப்படி அழியாமல் வைத்திருந்தாலும் அதனுடைய நிலை மாறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது என்று நம்புகிறேன். இப்படி இந்த வெற்றி என்பது பலவிதத்தில் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த வறுமையில் இருந்தவர்கள் கோடீஸ்வரராக ஆகிவிட்டால் வெற்றியடைந்தோம் என்று எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏழையாக இருந்து வெற்றி அடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். அப்படி கோடீஸ்வரர்களாக இருந்து தன் நாட்டிற்காக, தன் லட்சியத்திற்காக தாம் அடையக்கூடிய அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்வதில் தன் பல சொத்துக்களையும் ராஜ்யங்களையும் பலவிதமான வைர வைடூரியங்கள், முத்து சிற்பிகள் அத்தனையும் இழந்திருக்கக்கூடிய மகான்களும் மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தர் மிகப்பெரிய
ராஜ்யத்தில் வாழ்ந்தவர். இந்த பட்டினத்தாரும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர். பத்திரகிரியாரும் அந்த நிலையில் வாழ்ந்தவர்தான். இப்படி சில மகான்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் கோடீஸ்வரனாக இருந்து அவர்கள் அதை விட்டுவிட்டு உணவுக்கும் தன்னுடைய அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த நிலையில் இருந்து இறங்கி மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக மிக மிக வறுமையோடு வாழ்ந்தவர்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் எப்படி அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் இறுதியில் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்தவர்களாகவே இருந்தார்கள். எதற்காக அவர்கள் அப்படி அத்தனையும் விட்டுவிட்டு வந்தார்களோ பிற்காலத்தில் அவர்களுடைய இலக்கை அடைந்தார்கள். அதுதான் முக்கியம். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை அடைவதும் வெற்றியாளர்களாக மாறுவதும் தான் மிக மிக முக்கியமானதாக இங்கே இருக்குது. இப்படி இந்த வெற்றி என்பது இந்த பணக்காரர்களை எல்லாம் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏழ்மையான அந்த நிலையில் வாழ்ந்த சில மாமனிதர்கள் இங்கே இருக்காங்க. அப்படி ஏழ்மையாக அவர்கள் வாழ்ந்த போதிலும் அவர்களும் வெற்றியாளர்களாக இங்கே திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் மகாகவி பாரதி என்று நாம் அழைக்கப்படும் அந்த பாரதி மிகவும் வறுமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்தவன்தான். இப்படியே நாம் அவரவர் கடமையை சரியாக செய்வதில் மிகவும் வறுமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு பிற்காலத்தில் அதற்கென்று ஒரு தனித்தன்மையை அடைந்தவர்களுள் இந்த கக்கனும் ஒருவராக இருப்பார். ஏன் இந்த கக்கனை நாம் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இந்த காமராஜர்கிட்ட போயிட்டு ஒரு முறை கேட்கக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் காமராஜர் பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. இவர் மிக சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவரை கூப்பிட்டு காமராஜர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மிகச்சிறந்த முதலமைச்சராக இருப்பது பெரிதல்ல. நம்முடைய அமைச்சரவையில் அனைத்து அமைச்சர்களும் சிறந்தவர்கள். ஆனால் கக்கன் மிக மிக சிறந்தவர். ஏனென்றால் இந்த கக்கன் என்ற அந்த மனிதன் ஒரு கீழ்ஜாதியில் இருந்து கொண்டு மிக மிக வறுமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு தன் குடும்பம் வாழ்ந்த போதிலும் மிகவும் நேர்மையாக ஒரு அமைச்சர் வாழ்வதென்றால் மிக மிக கடினமானது. தன் பையன் ஒரு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாலே அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கும் இந்த மனித கூட்டத்திற்கு நடுவே தன்னுடைய குடும்பத்தை வறுமையில் வைத்துக்கொண்டு நேர்மையாக வாழ்ந்த மனிதர் கக்கன். அப்படின்றதுனால நம்ம அந்த கக்கனை எடுத்துக்கிறோம். அவர் மகானாக இல்லை என்றாலும் ஒரு மாமனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அந்த வரிசையில் நாம் மிகப்பெரிய சொத்தை வைத்திருந்த வ.உ. சிதம்பரனார் பிற்காலத்தில் அந்த கப்பலோட்டிய தமிழர் வெள்ளைக்காரனை எதிர்த்து தன் சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பலை அவர் சொந்தமாக செய்து இந்த தமிழர்களுக்காக இந்த கப்பலை விட்டு அதில் மிகப்பெரிய நஷ்டமடைந்து தன் வாழ்க்கையை இழந்து தன் மனைவி மக்களின் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கிய அந்த வ.உ. சிதம்பரனார் சிறையில் இருந்து அவர் செக்கிழுத்த செம்மல் என்று செக்கிழுத்து நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்களுள் அவரும் ஒருவர்.
அப்படி வறுமையில் பிடியில் சிக்கி கொண்டு வாழ்ந்தவர். இப்படி தன் குடும்பத்தை கூட பார்க்காமல் இந்த நாட்டிற்காக தன் சொத்துக்களை எல்லாம் இழந்த அந்த வ.உ. சிதம்பரனார் வ.உ.சியை நாம் மிகப்பெரிய வெற்றியாளராகவே நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் வெற்றியாளன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளை கடந்த போதிலும் நாம் இன்றளவிலும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். அவர்களுடைய தியாகத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மூதாதையர் நம்ம அப்பாவை பற்றியோ தாத்தாவை பற்றியோ பெருமையாக பேசுகிறோமா அப்படின்னால் இல்லை. அவர்களையே நாம் வெற்றியாளர்களாக நம்ம கருதுவதில் மிக நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் அப்படின்னால், இந்த வரிசையில் இன்னும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறையா பேர் இருக்காங்க. எளிமையாக வ.உ. சிதம்பரனார் கூட ஒரு பணக்காரனாக இருந்து ஒரு ஏழையாக வாழ்வது மிகப்பெரிய கொடுமை. ஆனால் ஏழையாக வாழ்ந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியாக ஏகப்பட்ட பேர் நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். எப்படி இருந்தாலும் வெற்றியாளர்கள் என்று சொன்னாலே அங்கே ஒரு பெரிய தியாகத்தை யார் செய்தார்களோ அவர்களை தான் நாம் வெற்றியாளர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ அன்னை தெரசா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். என்னதான் ஏழ்மையில் அவர்கள் இருந்தாலும், அவர்கள் கீழ்ஜாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களையெல்லாம் இன்றளவிலும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அவர்களை ஒரு பெரிய தியாக செம்மலாகவே நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி என்றால் அவர்கள்தான் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அந்த வரிசையில் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகவும் வறுமையில் சிக்கி கொண்டிருந்தவர். ரமணர், இவர்களெல்லாம் மிகப்பெரிய வறுமையில் சிக்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்து வெற்றியாளராக மாறினார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய செயல்திறன். அதிகபட்சமாக அவர்கள் எதுமீதையும் ஆசைப்படாமல், தம் குடும்பம் வறுமையில் இருக்குது அப்படின்னு கூட அந்த பந்தபாசத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்தது தான் மிக முக்கியமான காரணமாகவே இங்கே இருக்குது. அது மகான்களாக இருந்தாலும் சரி, தியாகிகளாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசைகளையும் பற்றுகளையும் துறந்து தான் அவர்கள் இந்த செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றளவில் தன்னை தியாகிகள் என்றும் மகான்கள் என்றும் சொல்லிக்கொள்ளும் நிறைய பேர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆடம்பரமான சொகுசு பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருந்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் தியாகி என்று தான் சொல்லிக்கொள்கிறார்கள். எப்படி அவர்கள் தியாகி என்று சொல்லிக்கொண்டாலும் நாம் அதை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உலக மக்களில் தலை சிறந்த நல்ல அறிவாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நுட்பமான அறிவாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்படி இந்த வரிசையில் வறுமையில் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்திற்காக, இந்த நாட்டிற்காக பலவித தியாகங்களை செய்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு யாருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக தெரியும்.
இப்படி இவர்களை தான் நாம் வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் ஒரு மனிதன் மிக நேர்த்தியாக நல்ல மனப்பாடம் மெமரி பவர் நேர்த்தியாக அப்படின்னு சொல்வதை விட நல்ல ஞாபக சக்தி இருக்கும் நிறைய மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இப்படி பல தேர்வுகளில் வெற்றி பெற்று அந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மெமரி பவர் இருக்குது. ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து படித்து விட்டால், பார்த்து விட்டால் அதை மூளையில் அதை ஏற்றிக்கொள்ளும். அது எந்த நேரத்தில் கேட்டாலும் அந்த பதிலை தெளிவாக சொல்லும் திறன் இருப்பதால் அவர்கள் அந்த நிலையை அடைந்தார்கள். அதற்கும் இவர்கள் வந்து சிரமப்பட்டு தான் ஆகணும். அப்படி இவர்கள் அந்த மெமரி பவரோடு இருந்தாலும் இவர்களை எல்லாம் அறிவாளிகள் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? இவர் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவர் வந்து கலெக்டர் ஆகிட்டார், ஒருத்தவர் ஐபிஎஸ் ஆகிட்டார், டிஜிபி, நீதிமன்ற நீதிபதி, இப்படி பல விதங்களில் பல மனிதர்கள். ஆனாலும் அதற்கு அதிர்ஷ்டம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். சரி, அதற்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இப்படி ஆகியிருந்தாலும் இவர்களை வெற்றியாளர் என்று நாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த பதவியில் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் இவர்களை வெற்றியாளர் என்று நம்மளால் அடையாளம் கொள்ள முடியாது. ஏனென்றால் வெற்றி என்பது ஒரு தியாகத்தின் அடிப்படையில் வெற்றி என்பது கிடைக்கக்கூடியது. நீங்கள் வெற்றி அடைந்ததுக்கப்புறம் நீண்ட காலம் உங்களுடைய பெயரையும் புகழையும் இந்த நாட்டு மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது தான் மிகப்பெரிய வெற்றியாக நாம் கருதுகிறோம். அந்த வரிசையில் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும்தான் இங்கு வந்து அதை மாதிரி நடந்திருக்கிறார்கள். அதில் வந்து இந்த சகாயம் என்ற அந்த ஒரு கலெக்டர் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய நேர்மையாளராக இருந்திருக்கிறார். அதுக்கடுத்தார் போல் பிரசாந்த் என்ற ஒரு கலெக்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய தொழில் கலெக்டர். அந்த கலெக்டரோட வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்கு எது சரியோ அதையெல்லாம் அவர் வந்து சரியாக செய்திருக்க வேண்டும். மக்களின் பணியை மக்களுக்காக அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படி தான் இன்றளவிலும் இந்த ஐபிஎஸ், இந்த ஐஏஎஸ் எல்லாம் வாழுறாங்களா அப்படின்னால் இல்லை. இவர்கள் இன்னொருவரோட கைப்பிடியில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அந்த ஐஏஎஸ் வரிசையில்தான் இந்த சகாயம் என்ற ஐஏஎஸும் இந்த பிரசாந்த் என்ற ஐஏஎஸும் இருந்தார்கள். அவர்கள் இறுதி வரையில் நேர்மையாக இருந்தார்கள். இந்த பிரசாந்த் என்ற அதிகாரி இன்றளவிலும் அவர் வந்து பணியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன சாதனையை செய்தார் அப்படின்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒரு கட்சி ஒரு 200 பேருக்கு வேலையை போடணும். அந்த 200 பேருக்கு வேலையை போடுறது, அந்த வேலைக்கான அந்த பணத்தை அவர்களிடம் பெறாமல் அவர்களை அந்த கட்சிக்காரர்களை எல்லாம் மகாமகம் குளத்திற்கு குளிப்பதற்கு அனுப்பிவிட்டு ஒரே இரவில் 200 பேரையும் ஊனமுற்றவர்களாகவும் விதவைகளாகவும் தேர்வு செய்து இந்த 200 பேருக்கும் இலவசமாக ஒரு பணியை அமர செய்த அந்த பிரசாந்த் என்ற கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். அவர் எந்த விதமான எந்த ஒரு இதுக்கும் அவர் வந்து தன்னை வந்து இணைத்து கொள்ளலை. அவர் என்ன பண்ணார், எந்த விதமான பயமும் இல்லாமல்
ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார். அப்படி சிறப்பாக செய்ததினால்தான் இன்றளவிலும் அவரை பற்றி நாம் உங்களிடம் குறிப்பிடுகிறோம். இலவசமாக அந்த வேலைக்கு ஒரு 3 லட்சம் வாங்குவார்கள். அந்த பணத்தை எல்லாம் வாங்காமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஏழைகளுக்கு அந்த வேலையை பகிர்ந்து கொடுத்தார். இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால்தான் அந்த ஐஏஎஸ் என்ற அந்த பதவிக்கே மிக பெருமையாக இருக்கிறது என்பது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு தாண்டி அவர் தூக்கி அடிக்கப்பட்டார். அவர் டிரான்ஸ்ஃபரில் அனுப்பப்பட்டார். அடிக்கடி அவர் டிரான்ஸ்ஃபரில் ஆகிக்கொண்டு தான் இருப்பார். நல்ல ஐஏஎஸ் எல்லாமே, நல்ல கலெக்டர்கள் எல்லாமே இது மாதிரி அடிக்கடி அவங்கள தூக்கி எடுப்பது இந்த அரசுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. அப்போ மக்களுக்காக மக்கள் பணியை செய்ய தெரியாத இந்த நபர்களை எப்படி ஒரு மக்களின் தொண்டர்கள் என்று இவர்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இவர்கள்தான் சொல்லிக்கொள்கிறார்கள், நாங்கள் எல்லாம் மக்கள் பணியை செய்பவர்கள் அப்படின்னு. மக்கள் பணியை இவர்கள் செய்திருந்தால் இந்த நாடு இந்த அளவுக்கு இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இங்கு வாக்கியா புறம்போக்கு வசிக்கும் அனைவர்களும் இங்கே அகற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பலவிதமான ஆணைகளிட்டும் இந்த ஏழைகளோட வீடுகள் தான் இங்கே அதிகபட்சமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோட வீடு, அரசாங்க அலுவலகம், இந்த ஏரியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள், நிறைய இடங்கள் இடிக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ இந்த ஏழைகளுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பது? இந்த தவறுகளை எல்லாம் யார் தட்டி கேட்பது என்றால் இந்த இயற்கை மட்டுமே இங்கே அதற்கான தண்டனையை பிற்காலத்தில் கொடுக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், மீண்டும் சொல்கிறேன், மக்களின் ஒற்றுமை உணர்வு இல்லாதது தான் காரணம். இதை நான் அடிக்கடி பதிவிடுறதுக்கு காரணம் உங்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் இதை அடிக்கடி நான் பதிவிடுறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள், உண்மையின் வழியில் வழி நடந்தவர்கள், தன்னுடைய பணிகளை மக்கள் பணி என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு விவோவாக இருந்தாலும், அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும், ஒரு பியூனாக இருந்தாலும், இவர்களை நாம் வெற்றியாளர்களாக நம்ம சொல்கிறோம். மற்றவர்களெல்லாம் வெற்றியாளர்கள், இவர்களெல்லாம் வீழ்ச்சி அடைந்தவர்கள். மிருகங்களாக மனிதன் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகவே இவர்கள் திகழ்கின்றனர் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் இல்லை என்றால் நாடே நாறிவிடும். ஆனால் அவர்களை தான் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப கேவலமாக பார்க்குறோம். ஆனால் அவர்கள் இல்லை என்றால் இங்கே இந்த உலகமே தூய்மையாக இருக்காது. இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே அவர்கள் இல்லை என்றால், தூய்மை பணியாளர்கள் இவர்கள்லாம் இல்லைன்னா இங்கே தூய்மையாகவே இந்த உலகம் இருக்காது. ஆனால் அதையும் மீறி இந்த சுற்றுலாத்தலங்களில் செல்லும் நபர்கள் அங்கங்கேயும் பிளாஸ்டிக்கை போடுவதும், இந்த வாட்டர் பாட்டிலை போடுவதும், எனக்கென்ன என்று எல்லாத்தையும் போட்டுவிட்டு இந்த உலகத்தையே, இந்த நாட்டையே அசுத்தமாக வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு உண்மையாக இருக்கிறது. கங்கை கரையிலெல்லாம் அவ்வளோ பாட்டில்கள், அவ்வளோ பிளாஸ்டிக். நாம் தான் அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் பிற்காலத்தில் நம்முடைய
குழந்தைகளுக்கு ஏதாவது விட்டு செல்ல வேண்டுமென்றால் இங்கே முக்கியமான சில விஷயங்களை விட்டு செல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முக்கியமான ஒன்று நீர், தூய்மையான காற்று. இது மிக மிக அவசியமானது. இதை நம்மளுடைய பாதுகாக்கப்படுவதனால்தான் இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும். காடுகளை அழிக்காமல் இருப்பது, நல்ல காடுகளை உருவாக்குவது, இப்படி பலவிதத்திலும் இருக்குது. மனிதனுடைய பேராசையின் காரணமாக ஒரு தனிப்பட்ட நபர்களின் அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தல்களாலையும் பலவிதமான காடுகள், மலைகள் அழிக்கப்படுகின்றன. இதெல்லாம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் பேசாமலும் இருக்க முடியவில்லை. இப்படி பேசினால் ஒரு 10 பேராவது கேட்டு இதை பகிர்ந்து இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பிற்காலத்திலேயாவது இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம். இப்படி இந்த வெற்றியாளர்கள் எதனுடைய அடிப்படையில் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்மையாக, ஒழுக்கமாக, நியாயமாக யார் வாழ்கிறார்களோ, தன் குடும்பத்திற்காக வாழாமல் இந்த மக்களுக்காக யார் வாழ்கிறார்களோ, தன் கடமையை, தன் பணியை யார் சரியாக செய்திருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் வெற்றியாளர்களாக நாம் நினைவு கொள்வோம். மற்றவர்களை எப்படி நாம் வெற்றியாளர், நீ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், பில்கேட்ஸாக இருந்தாலும், உலக கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அப்படியெல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள இயலாது. இன்னைக்கு பில்கேட்ஸ், நாளைக்கு இன்னொருவராக மாறுவார், நாளன்னைக்கு இன்னொருவராக மாறுவார். அது மாற்றத்துக்குரியது. ஆனால் இவர்கள் செய்த பணியெல்லாம் இருக்கு இல்லையா, இது எப்பொழுதும் மாறாது. இவர்கள் அப்படி நடக்கவில்லை என்றால் இவரும் கடந்து செல்லக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் அவர்கள் கால் தடம் பதித்தவர்கள். இது யாருடைய கால் தடம் என்று நாம் கேட்டுதான் ஆக வேண்டும். ஏனால் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்காக கால் ஊன்றியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை தான் நாம் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நாம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் நாம் யோகத்தை சார்ந்து, ஆன்மீகத்தை சார்ந்து நாம் வெற்றியாளர்களாக யாரை எடுத்துக்கொள்வோம் என்று நீங்கள் கேட்டீர்களானால், இவர்களெல்லாம் ஒரு பட்சமாக ஒரு விதமான வெற்றியாளர்கள். ஆனால் முழுமையான வெற்றியாளர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் முழுமையான வெற்றியாளர்களாய் நாம் கருத முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த தியாக வாழ்க்கையினால் இந்த மனிதர் கூட்டத்தில், மனிதர்களோட மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள் தன்னுடைய தியாகத்தால். ஆனால் தன்னைத்தான் உணர்ந்து தன்னை வெற்றி அடைந்தார்களா? தன் ஐம்புலன்களை, தன் மனதை கடந்து இவர்கள் வெற்றி அடைந்தார்களா என்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் இல்லை, அந்த விஷயத்தில் இவர்கள் தோல்வி அடைந்தே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அழிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உடல் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் ஒரு உயிர், ஒரு உடல் எடுத்துவிட்டால் அந்த உடலை அழியாமல் பாதுகாப்பதற்காகவும், அந்த உடலின் அந்த உயிரோட தன்மையை இறைத்தன்மையோடு இரண்டர கலக்க வைப்பது தான் இவர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இதை இவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னால், அந்த வரிசையில் இந்த ஒரு கலெக்டராக இருந்தாலும், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், பெரும் பதவிகள் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இவர்களுடைய
மரணத்தை இவர்களே நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு உண்மையாக இருக்கிறது. அப்போ இந்த மரணத்தை கடக்க வேண்டும். இந்த ஐம்புலன்களை தாண்டி இந்த ஜீவன் செல்ல வேண்டும். இப்படி இந்த ஐம்புலன்களை கடந்து, இந்த மனதை கடந்து யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள் என்றால் சித்தர்களும் மகான்களும் தான் இந்த வாழ்க்கையில் சரியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திற்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. இவர்களெல்லாம் 90% அவர்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த 10% தன்னை உணரக்கூடிய அந்த தன்மையில் வாழவில்லை என்பதுதான் இங்கு உண்மையாக இருக்கிறது. இதை யார் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றால், இந்த யோகத்தில், இந்த ஞான மார்க்கத்தில் யார் ஆழ்ந்து சென்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் இதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால், அவர்களுடைய வெற்றி என்பது, இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களுடைய வெற்றி என்பது, அவர்களுடைய இலக்கு என்பது எது அப்படின்னு கேட்டிங்கனால், முக்தி அடைவது தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. இப்படி இங்கு எல்லாராலேயும் முக்தி அடைய முடியுமா அப்படின்னால் எல்லாராலேயும் முக்தி அடைய முடியும். அதற்கு ஒரு கடுமையான பயிற்சியும் முயற்சியும் இங்கு தேவையாக இருக்கிறது. இந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம் தூக்கி ஓரங்கட்டி மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும். நாம் மிகவும் இன்பமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் தன்னை தான் உணரும் அந்த தன்மையை முழுமையாக அடையலாம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் சில நெளிவு சுழிவுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. என்ன இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா, இப்போ இந்த திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் உள்ள வேறுபாடு தான். என்ன வேறுபாடு அப்படின்னால், இளமையில் முக்தி அடைவதும் முதுமையில் முக்தி அடைவதும், இல்லை அடுத்த ஜென்மத்தில் முக்தி அடைவதும். இந்த ஏற்றத்தாழ்வு எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால், இந்த கர்மாவின் வழியாக தான் இந்த ஏற்றத்தாழ்வு வந்திருக்கிறது. திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையும் அவர்களுடைய முன் ஜென்மத்தில் அனைத்து விதமான கர்மாக்களையும் கரைத்துவிட்டு ஒரு சிறிதளவே வைத்திருந்திருக்கிறார். இந்த திருநாவுக்கரசர் போன ஜென்மத்தில் நிறைய பாவங்களை வைத்திருந்ததால் அவர் நீண்ட காலம் ஆகிதான் அந்த முக்தி நிலையை அடைய முடிந்தது. இதனுடைய அடிப்படையில் இங்கு நீங்கள் பயிற்சி செய்யும்போது இந்த வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் நீங்கள் முக்தியை அடைய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் இருந்ததே ஆனால், உங்கள் ஐம்புலன்கள் எந்த விதமான இடையூறு செய்தாலும் அதை கடந்து, அந்த மனதை கடந்து நீங்கள் செல்வதற்கு தயாராகவும் அந்த வைராக்கியத்துடனும் பயிற்சியை கடைபிடித்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் முக்தி அடைந்து விடலாம். அப்போ இவர்கள் இந்த கர்மத்தின் வாயிலாக இந்த சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உடலை சில பேர் ஈஸியாக கடந்து சென்று விடுவார்கள். சில பேரால் உடலை கடந்து இந்த ஐம்புலன்களை கடந்து போகவே முடியாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், அதற்கு காரணம் இதுதான். என்ன அப்படின்னால், அவர்களுடைய கர்மவினை என்பது தான் இங்கே முழுமையாக இருக்குது. அதை பற்றி நாம் தெளிவடைந்து விட வேண்டும். ஆனால் இந்த கர்மத்தை இல்லை என்று சில பேர் சொல்வதும் வழக்கமாக இருக்கிறது. கர்மம் என்றால் வாயு. அந்த வாயுவை நீங்கள் உள்ளரே செலுத்தினீர்களேயானால், மேலுங்கீழுமாக செலுத்தி
அந்த புருவ மத்தியத்தில் இருக்கும் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து உள்ளாரே தன் ஜீவனை நிறுத்தினீர்களே, ஆனால் நீங்கள் முக்தி அடைந்து விடலாம் என்ற அந்த சிவானந்த பரமஹம்சரின் கூற்றின்படி அவர் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தார். அது ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கார் என்றால், நீங்கள் இந்த கர்மா 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 என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து விடுவீர்கள், வைராகியத்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் அது இல்லைன்னு சொல்லிட்டா அதை கடந்து போவதற்கு முழுமையாக பாடுபடுவீர்கள் என்ற காரணத்தினால் சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கர்மம் என்பது வாயு அப்படின்னு சொல்லியிருக்கார். எதை எப்படி சொன்னாலும், ஆனால் நிதர்சனமான உண்மை என்பது என்னவென்றால், இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி மக்கள் தொகை இருக்குது. அதை கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த 800 கோடி பேரில் எவ்வளோ பேர் அந்த மகான் தன்மையை உணர்ந்திட முடியும் அப்படின்னா மிக மிக சொற்ப எண்ணிக்கை தான். ஆனால் இந்த யோக மார்க்கத்திலும் இந்த ஞான மார்க்கத்திலும் தன்னுடைய எல்லா உழைப்பையும் போட்டுக்கொண்டு இருக்கும் இந்த மக்கள் இருந்துதான் இன்றளவிலும் இருக்கிறார்கள். கடுமையாக உழைப்பவர்களும் இருக்கிறார்கள், மேலோட்டமாக உழைப்பவர்களும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இவர்கள் இந்த விடாமுயற்சியினால் கடுமையால் உழைத்தால் மட்டுமே தான் அந்த நிலையை அடைய முடியும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.